நல்ல லென்த், சரியான ஷாட். ஆஷிக் வேற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு, தூக்கி விட்டுருக்காரு, சரியான ஷாட். இந்த வாட்டி கனெக்ஷன் அற்புதமா இருந்திருக்கு ஆஷிக் கிட்ட இருந்து. ஒரு ஷெரான் ட்ரை அவுட், கையில போய் விழுந்திருக்கு. கமெண்டேட்டர்ஸ் கார்சான் சொல்லிடாதீங்க. ஏதோ நடக்க போகுதுன்னு ஏதேதோ நடக்குதுங்க. சர்ஃப் எக்ஸல்மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்ச். முதல்ல 6 பறந்தது, அதுக்கப்புறமா விமல் குமாரை எடுத்து அங்க வெய் அப்படி. இப்போதைக்கு வெல்ல போக அவரு 12 ரனுக்கு அவுட், 16க்கு 1. பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். இன்னைக்கு 2 டீம்ல இருந்து பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா பிரதர்ஸ் கூலி டிராகன்ஸ். இவர் அடிச்ச முதல் ஷாட்லயே தெரியுது இவர் என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்கான்னு. வழுக்கிட்டு போயிருக்கு பேட்ல இருந்து பாபா அப்ரஜித் கிட்ட இருக்கும். கையில போய் விழுந்திருக்கு. மோக்கி தரியரன் ஆஷிக்கோட வழியே ஃபாலோ பண்றாரு. இந்த வாட்டி விக்கெட் ஆர் அஸ்வினுக்கு. சூப்பர் பவுலிங், நல்ல கேட்ச்ங்க. ஒரு பக்கம் சந்தீப் வாரியர் வேகத்தை வச்சு எடுத்தா, இவர் விவேகத்தை வச்சு எடுக்கிறாருங்க அஸ்வின். சர்ஃப் எக்ஸல்மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்சா இருக்க வாய்ப்பு இருக்குது. அஸ்வின் ஹாப்பியா இருப்பாரு. மோக்கி தரியரன் 4க்கு அவுட், 20க்கு 2. ஜிம்பாடி ஜெமினி கணேசன் மாதிரி பாடியை ஏத்தி இருக்கிற என் ஜெகதீசன் கடைசி 4 மாசமா செம்ம ஒர்க் அவுட். தூக்கி விட்டுருக்காரு. இன்ஃபீல்ட கிளியர் பண்ணா மட்டுமே போறோம். நீங்க பவர் பிளேல 1 பவுன்ஸ். முத பாலே அதான் பண்ணிருக்காரு. ஷெரான் பிளே சூப்பர் 6 நல்ல டீப்பா ஸ்டான்ஸ்ல போய் விழுந்திருக்கு. லாங் ஆன் லாங் ஆஃப் ஸ்ட்ரெயிட் அண்ட் yet again இதுதாங்க நான் சொல்லிருந்தேன். த்ரூ தி லைன் ஆன் தி ரைஸ். அவுட்ங்க. இந்த மேட்சை பத்தி தான் பேசினோம் ஜெகதீஷன். கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகும் போச்சு அந்த கூகுளி. ஸ்ட்ரெயிட் இன்டு அஸ்வின்ஸ் ஹேண்ட்ஸ்ங்க. பக்கெட் ஹேண்ட்ஸ் வச்சிருக்காரு அஸ்வின். கன்ஃபார்மா வந்து சொல்றாங்க சென்னை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே அப்படின்னு வந்திருக்காரு. அண்ட் அதுதாங்க இங்க திருப்பி அடிச்சிருக்காரு. ஷெரான் பிளே சூப்பர் 6. பிரில்லியன்ட் கட் ஷாட். தடுக்க முடியுமா? ஃபீல்டர் வராரு. ஒரு டைவ். சந்தீப் வாரியர். ஒரு 2 பேருமே நல்ல 6 ஹிட்டிங் பிளேயர்ஸ். பியூட்டிஃபுல்லா டைம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு பாபா அபர்ஜித். வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பவுண்டரியா? எஸ், அதுக்கு தான் போயிருக்காரு. லாங் ஆனால தடுக்க முடியாது. பாபா அபர்ஜித் அவரோட கன்சிஸ்டன்சி கொண்டு வரும்போது விஜய் சங்கர் கலக்கி இருக்காருங்க. ஆனா ஃபீல்டரை கண்டுபிடிச்சிருக்காரு டீப்ல. தூக்கிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பார்ட்னர்ஷிப் டேஞ்சரஸா மாறுதுன்னு. 50 of 37. ஃபர்ஸ்ட் பால் வருண் சக்கரவர்த்தி அக்ராஸ் தி லைன் ஆடி இருக்காரு விஜய் சங்கர். அண்ட் விமல் குமார் ஒரு சூப்பர் கேட்ச் எடுத்திருக்காரு பவுண்டரி லைன்ல. அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஆடிந்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டு போறாரு உள்ள. 26 of 16, 99 for 4. ஸ்வப்னில் சிங் வந்திருக்காரு. கொஞ்சம் ஷார்ட்டா போட்டிருக்காரு, ஸ்லோவா போட்டிருக்காரு. 1 bounce 4. ஜீத் தான் ஷாட். என்ன ஒரு கிளாஸ்ங்க அது. சான்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல 1 bounce 4 கிடைச்சிருக்கு. ஷாட். என்ன ஒரு கிளாஸ்ங்க அது. சான்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல 1 bounce 4 கிடைச்சிருக்கு. சேலம் ஸ்பார்டன்ஸ் கேப்ல அடிச்சிருக்காரு ஸ்வப்னில். ஆஃப் சைடுல நல்ல முயற்சி, பட் பவுண்டரி தடுக்க முடியல. ஷாட் நேரா அடிச்சிருக்காரு. கிரவுடுக்கு அடிச்சிருக்காரு. அற்புதமான ஒரு 6ல திசா போலாம். இந்த ஓவர் ரொம்ப சான்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. அண்ட் அரை சதம் பாபா அபர்ஜித் கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த சீசன். எல்லா ஆட்டத்திலும் சூப்பரான ஸ்டார்ட்ஸ் கிடைச்சது. ஷாட். என்ன ஷாட் ஸ்லாட்ல இருந்தது. கிரவுடுக்கு அடிச்சிருக்காரு. சொல்யூஷன் கிடைச்சதா? விடை கிடைச்சதா உங்களுக்கு? தேமா டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். ஐயோ காத்துல சான்ஸ் 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 காட். மிகப்பெரிய பிரேக் த்ரூ இது. வருண் சக்கரவர்த்தி yet again. திருப்பி அந்த பெரிய பிரேக் த்ரூ யார் எடுத்து கொடுத்திருக்காருன்னா வருண் சக்கரவர்த்தி. இன்னைக்கு விஜய் சங்கர், ஜெகதீஷன் அண்ட் அபர்ஜித் 3 பெரிய தலைங்களை கைட்டி கொடுத்திருக்காருயா. பாபா அபர்ஜித் yet another 50, 56க்கு காலி. 134 for 5. ஏன்னா மான்கே பாஃப் நம்ம ட்ரை பண்ணல. சோ போல்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் அவங்க விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு கம்பேக் பண்ணிருக்காரு. 3 ஓவர் 40 ரன் போனாலும் கூட லிட்டரலா யாக் பண்ணிட்டாருங்க ஸ்வப்னில் சிங். அக்ராஸ் லைன் ஆட போயிட்டாரு. ரொம்ப க்ளோஸா விழுந்திருக்கு அந்த பந்து. ஸ்வப்னில் சிங் 20க்கு காலி. 134 for 6. தினேஷ் ராஜ் உள்ள வந்திருக்காரு.
அவர் வந்து ஒரு 3 6 அடிச்சிருக்கலாம். ஏன்னா அவர் பிரில்லியன்ட் ஆடி திருப்பி இன்னொரு விக்கெட் காலிங்க. பார்க்க நல்ல வாட்ட சாட்டமா இருக்காரு. பாருங்க முதல் பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஸ்வீப்புக்கு போயிருக்காரு. ஏங்க ஒரு மாதிரி வித்தியாசமா ஆடுறாரு நீ. சிவம், அஸ்வின் and then out the out. think ஒரு லெங்த் மாத்தி இருக்காரு. ஃபுல் டாஸ் பால் பிடிக்க முடியுமா? எங்க போகுது? அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் கேட்டிங்களே, ஸ்லோவர் ஒன் கேட்டிங்களே வந்திருக்கு. வருண் சக்கரவர்த்தி வராரு பால் கடியில. வருண் சக்கரவர்த்தி அந்த கேட்சை விட்டிருக்காரு. ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சுனில் கிருஷ்ணாவுக்கு. ஆறுங்க என்ன இது ஆஃப் ஸ்டம்ப்ல போட்ட உடனே அந்த கேட்ச் வருண் சக்கரவர்த்தி இப்படி விட்டாரு இந்த கேட்சை. சோ ஷூரா பாருங்க பிடிச்சிருக்கணும் ஐயா. அல்வா கேட்ச் ஆல்மோஸ்ட் வாயில பட்டுதுயா. ஜஸ்ட் மிஸ். போடுறாரான்னு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் தான் போட்டாரு. லாங் ஆஃப் வராரு. அஸ்வின் விட்டாரு. அஸ்வின் விட்டாரு. என்ன வருண் ஒன்னு விட்டாரு, அஸ்வின் ஒன்னு விடுறாரு. பாப்பிங் அவுட் yet again. வருண் சக்கரவர்த்தியில இருந்து பார்த்தோம். சுனில் கிருஷ்ணா இன்னைக்கு உன் நாள்யா. பட்டிருக்குனா வாட் இஃப் தூக்கி விட்டுருக்காரு. நல்லாவே தூக்கி விட்டுருக்காரு. மறுபடியும் அதே திசை தான். பட் போயிருக்காரு ஷாட்டுக்கு. சூப்பர் கனெக்ஷன். ஒன் பவுன்ஸ். மெது பந்து தான் பத்ரி. பட் கொஞ்சம் மேல போடப்பட்ட பந்து. அந்த சீதால தான் போயிருக்காரு. சீதான்னு சொன்னாரு. சாதாவா அடிச்சிட்டாரு ஒரு 6. வேற லெவல் ஷாட். அவுட் சைடு லெக் ஸ்டம்ப் பிச்சான பந்து. சூப்பரா ஏரியாவை பிக் பண்றாரு ரவிச்சந்திரன் அஸ்வின். ஒரு பேட்டிங் மாஸ்டர் கிளாஸ் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. எட்ஜ் அபிஷேக் தன்வர்கி ஈஸி கேட்ச். சிலம்பாசன் எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த பிரேக் த்ரூ. சிவம் சிங் இவ்வளவு நேரம் கொஞ்சம் சைலண்டா இருந்தாரு. அவரோட விக்கெட் விழுந்திருக்கு. பெரிய விக்கெட். எவர் கன்சிஸ்டன்ட் சிவம் சிங் அக்ராஸ் லைன் ஆட்டாரி அந்த வாட்டி. மிட் விக்கெட்ல அடிக்கணும்னு ஒரு முயற்சி. அண்ட் ஒரு பிரில்லியன்ட் bowling சேஞ்ச் அபர்ஜித் கிட்ட இருந்து. சிலம்பரசன் ஒரு 6 கொடுத்தாலும் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி டே அபிஷேக் தன்வரா இருக்குமா? ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். அச்சோட தெரியும் பவுண்டரின்னு சொல்லிட்டு அச்சாருங்க. நான் சொன்னேங்க ஏதோ நடக்க போறது 6. திருப்பி ஸ்லோயர் பால். பட் நல்ல டைமிங் அங்க. பவுண்டரியா. So 50 for Ashwin. Brilliant innings under pressure. Captain leading from the front. ஆஹா பவுண்டரி. இந்த ஓவரை டார்கெட் பண்ண போறாருங்க. அச்சாருங்க பட்டவன தெரியும் 6. கொஞ்சம் ஸ்லோவா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்டா அடிச்சாங்க. பெரிய ஷாட். கேப்பை பிக் பண்ணிருக்காரு. எஸ் விஜய் சங்கரோட நல்ல எஃபோர்ட் இருந்தாலும் அந்த பவுண்டரியை தடுக்க முடியல. அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட். பவுண்டரி போயிடும். எஸ் பவுண்டரி கிடைச்சிருக்கு. லெக் சைடுல ஏரியாவை பிக் பண்ணி யாருமே இல்லாத இடத்துல அடிச்சிருக்காரு. அவரோட ஹாஃப் செஞ்சுரி வந்தாச்சு. 8வது ஹாஃப் செஞ்சுரி இந்திரஜித். மறுபடியும் லெக் சைடு. மறுபடியும் பவுண்டரியை தாண்டி இந்த தடவை டவுட்டே வேணாம். 6 தான். நேரா போகுது லாங் ஆஃப்க்கு. What a catch! What a catch! Baba Aprajit. Baba counting starts. முதல் பால் இந்த புது பேட்ல இன்ஃபேக்ட் டாப் ஆஃப் தி பேட்ல பட்டிருக்கு போபோ. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்ச் வித்அவுட் அ டவுட். இதுதாங்க கேப்டன் ஃபேண்டாஸ்டிக் பாபாஜி அபர்ஜித். டயர்டோ ரவிச்சந்திரன் அஸ்வின் பட் பிரில்லியன்ட் இன்னிங். 67 145 for 2. 7 lakhs வரைக்கும் போயிருந்தாங்க. வெரி சர்ப்ரைசிங்லி சிஎஸ்ஜி தான் இன்னொரு டீம். மற்றபடி இது எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து பழகி போயிடுச்சு பார்த்து அப்படின்னாரு. சூப்பர் ஷாட். ஈத்தோட விக்கெட் கையில தாங்க இருக்கு. ஏன்னா அந்த பக்கம் அஸ்வின் அவுட் ஆனாரு. ஸ்டில் சிஎஸ்ஜி கையில தான் மேட்ச் இல்லன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு இந்த பிளேயர் இந்திரஜித் இருக்கிற வரைக்கும் அவர் முடிச்சு கொடுப்பாருங்க. 11.7 lakhs அப்படின்னு சொன்னீங்க போபோ. என்ன ஒரு ஷாட் அது. லென்த் பால். இந்த வாட்டி கனெக்ஷன் இருக்கா? பாபா அப்ரஜித் மறுபடியும் அவர் கையில போய் உட்கார்ந்திருக்கு.
யா அகைன் ஸ்லாட் டெலிவரிங்க மிஸ் பண்ணிட்டாருங்க ஹனி சைனி. அடிச்சிருக்கணும், வெளில தான் அடிச்சிருக்கணும். இன்ஃபேக்ட் பெர்ஃபெக்ட் ஸ்லாட் டெலிவரி. 7க்கு காலி வந்தாரு, ஒரு 6 அடிச்சாரு, உள்ள போயிருக்காரு. 158 for 3. ஹனி சைனி வந்தாரு. இன்ஃபேக்ட் அந்த ஒரு 6 அவரோட சொல்லி முடிக்கலங்க. போல்டு அந்த ஒரு ஃபீல்ட் சேஞ்ச். பெரிய விக்கெட்டுங்க லோகேஷ் ராஜ் கிட்ட இருந்து. இந்தர்ஜீத் இந்த ஷாட் நிறைய ஆடி பார்த்திருக்கோம், சூப்பரா ஆடுவாரு. பட் பெர்ஃபெக்ட்டா நேல் பண்ணிருக்காரு யாக்கர். இதுவும் கையிலையா? எஸ், கையில போய் விழுந்திருக்கு. பிரேம் இன்ஃபேக்ட் சாரி தினேஷ் ராஜ் கையில போய் விழுந்திருக்கு. Touch and go, but in the end the correct decision. 63 for 5. Replacement player Jinder Singh Golu பெத்தாங்க, replacement out. அப்படியே மாத்திட்டாங்க CSG. அங்க 2 விக்கெட் லோகேஷ் ராஜ் கிட்ட இந்த பெர்ஃபெக்ட் யாக்கரியா. முடியுமா? What a catch! லோகேஷ் ராஜ் சூப்பர் ஸ்டார் குத்தாரு. ஆமா அதெல்லாம் ஓகே. நீங்க சொன்னீங்க பார்த்தே இல்லையா, மேட்ச் அப் ஆன் பஃப் நான் ஸ்ட்ரைக்ல இருக்கணும், அஸ்வின் வேணான்ட்டாங்க. சோ இதுல தான் கோன் சொன்னாங்க இப்போ ஸ்ட்ரைக் அவர் கையில வரவே வராது, 2 ரன்ஸ் ஓடியே ஆனோம் மினிமம். நார்மல் லென்த் டெலிவரி, 5 விக்கெட் ஹாலா. ஓ எஸ் பாய். இவரே 18 and 20 தான் கொடுக்கிறீங்களா? ஓகே, நீ பிரஷர்ல இருக்கா? ஓகே, நான் முடிச்சு கொடுக்கிறேனே. 5 for 13 in 2 overs. எழுந்து நில்லுங்க, கை தட்டுங்க. இவர் ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து CSG கரை சேர்த்திருக்காரு.